தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 336வது நாள் பதிவு. கலைஞர் சொன்ன கதைகள் சிலவற்றை இன்றிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு பார்ப்போம். அப்படித்தான் சிரிப்பேன் என்று ஒரு தலைப்பு. ஒரு ராஜா ராணி ஒரு அரண்மனையின் மேலே உப்பிரியிலே உட்கார்ந்து கொண்டு பழங்களை தின்று கொண்டிருக்கிறார்களாம். அப்படி பழங்களை தின்று கொண்டிருந்து விட்டு அதனுடைய தோள்களை எல்லாம் வெளியிலே போட அந்த வழியாக வந்த பிச்சைக்காரன் அந்த தோள்களை எடுத்து தின்ன உடனே ராணி ராஜாவை பார்த்து, நாம் தின்று விட்டு போட்ட தோலையெல்லாம் அவன் தின்னுகிறான், அவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்ல ராஜா உடனே உத்தரவிட சேவகர்கள் வந்து அந்த பிச்சைக்காரனை அடி அடி என்று அடித்து வெளுத்து வாங்குகிறார்களாம். அப்போது அந்த பிச்சைக்காரன் சிரிக்கிறான். பிச்சைக்காரன் சிரிப்பதை பார்த்த உடனே ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன இவ்வளவு அடி அடிக்கிறோம், இவன் சிரிக்கிறானே என்று. என்னையா விஷயம், நாங்கள் அடிக்கிறோம், நீ இப்படி சிரித்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்கிற போது அந்த பிச்சைக்காரன் சொன்னானாம், தோலை தின்ற எனக்கே இவ்வளவு அடி கிடைக்கிறது என்றால் பழத்தை தின்ற உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் என்று எண்ணி பார்த்தேன், சிரிப்பு வருகிறது என்று அதை பிச்சைக்காரன் சொன்னானாம். இப்படி சொல்லிவிட்டு ஏழைகளை வழியே சென்று துன்புறுத்துபவர்கள் நிலை இப்படித்தான் இருக்கும் என்று இந்த கதையை சொல்லியிருக்கிறார் கலைஞர். ஐஸ் கட்டி என்கிற ஒரு கதை. ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சர்களை அழைத்து, நாம் போடுகிற திட்டங்கள் எல்லாம் சரியான முறையிலே போய் சேருகிறதா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அமைச்சர் வாயால் சொல்லாமல் சைகையால் சொன்னாராம். ஒரு ஐஸ் கட்டியை கொண்டு வர சொன்னார். அதனை அரசரின் கையில் தர சொன்னார். அரசன் ஐஸ் கட்டியை வாங்கி வைத்து கொண்டு என்ன செய்வது என்று கேட்டான். ஒவ்வொரு அமைச்சர் கையிலும் வரிசையாக கொடுங்கள் என்றான். அவ்வாறே வரிசையாக ஒவ்வொரு அமைச்சர் கையிலும் அந்த ஐஸ் கட்டி தரப்பட்டது. அதில் அடுத்து பெரிய அதிகாரிகள், அடுத்து நடுத்தர அதிகாரிகள், அதற்கு அடுத்த அதிகாரிகள் என்று இப்படி பலர் கையில் போய் கடைநிலை ஊழியர் வரை அந்த ஐஸ் கட்டி போயிற்று. அரசன் கையில் கொடுக்கப்பட்ட ஐஸ் கட்டி இப்படியே பலர் கையில் கடைசியாக யார் பயன்பெற வேண்டுமோ அவர் கைக்கு போய் சேரும்போது ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் தான் மிஞ்சியது. இப்படிதான் திட்டத்தில் பலனை பெறுபவர்கள் கடைசியில் நிற்கிறான், அவனுக்கு சேர வேண்டியது சேர்வதில்லை என்று சொன்னானாம். அரசே, இப்படிதான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் போய் சேருகின்றன என்று கூறி அமைச்சர் சொன்னார். அப்படிப்பட்ட ஐஸ் கட்டிகளாக நம்முடைய திட்டங்களை யாரும் ஆக்கிவிடக்கூடாது. அரசன் கையிலிருந்து நேரடியாக மக்களுக்கு அது கிடைத்தாக வேண்டும். அரசு அறிவித்தவுடனே தூங்காமல் பார்த்து கொண்டிருப்பேன் என்பதையும் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தான் முதலமைச்சராக இருக்கிற போது தான் உத்தரவிட்டு போடுகிற கையெழுத்தினுடைய மை உலர்வதற்கு முன்னால் அந்த திட்டங்கள் சரியான முறையிலே மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை பார்த்தவர் கலைஞர். அவர் சொன்ன கதை அது. தலையில் மலை. மலை ஒன்றை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு நான் நாடு முழுதும் பவனி வருவேன் என்று ஒருவன் சொன்னான். இதுதான் என்னுடைய முதல் திட்டம். வானத்தை வில்லாக வளைத்து அந்த வில்லுக்கேற்ற நானாக மணலை கயிறாக திரித்து காட்டுவேன். இது என்னுடைய இரண்டாவது திட்டம். அடுத்தடுத்து நான் பல திட்டங்களை வைத்திருக்கிறேன். இவற்றை பின்னர் இந்த நாட்டு மக்கள் முன்னணியிலே தலையை செய்து காட்டுவேன் என்றான் ஒருவன். இவ்வாறு பொதுமக்கள் மன்றத்தின் நடுவே தோள் தொட்டி அரைக்கோவில் விடுத்தான் ஒரு வாலிபன். மக்கள் அவன் வார்த்தைகளை வாய்ப்பிழந்தவாறு கேட்டு மயங்கி போயினர். இப்படி ஒரு வாலிபன் வீரம் பேசிக்கொண்டு திரிவது மன்னர் காதிலும் விழுந்தது. மன்னர் அவனை அழைத்தார், ஆணை பிறப்பித்தார். பீடுநடை போட்டு கொலுமண்டபத்தில் நுழைந்த வாலிபனை மன்னர் அலட்சியப்படுத்தாமல் அவன் மக்களிடம் அறிவித்த திட்டங்களை சாத்தியமானதான் என்று விளைவினார். இயலாது என்று உலகில் எதுவும் இல்லை அரசே, நான் அறிவித்த திட்டங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று நிமிர்ந்து நின்று முழங்கினான் அந்த வாலிபன். அப்படியானால் வீரமிக்க வாலிபனே, உன் முதல் திட்டத்தை என் எதிரில் செய்து காட்டுகிறாயா என்று கேட்டான். மன்னரின் இந்த ஆவல் தெரிஞ்சிய கேள்விக்கு அவன் மிக அமைதியாக பதில் சொன்னான். மன்னவா, எதற்கும் சில வசதிகள் வாய்ப்புகள் வேண்டுமென்றோ நான் நாட்டு மக்களிடம் தங்களின் திருமுன்னும் கூறிய செயல்கள் நிறைவேற்றியே தீர்வேன். ஆனால் ஒன்று, நான் நெடுங்கால் பயணம் செய்து களைத்து போயிருக்கிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் அரண்மனையில் விருந்தினராக ஓரிரு மாதங்கள் எனக்கு தங்க வைக்க வேண்டும் என்று கேட்டான். உடலில் வலிவு மிகுந்ததும் என்னுடைய முதல் திட்டமான மலையில் தலையை தூக்கும் திட்டத்தை செய்து காட்டுகிறேன் என்றான். மன்னர் மகிழ்ச்சியுடன் அவன் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். ஓரிரு மாதங்கள் என்ன, 3 மாதங்கள் முழுமையாக ஓய்வெடுத்துக்கொள் என்று சொல்லி
வசதிகளை செய்து கொடுத்தார். வாலிபன் வீர செயல்களை காண பொதுமக்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தனர். அவனுக்கு அரண்மனையில் உல்லாசமான வாழ்க்கை, உடலுக்கு வலிவு தரும் உணவு வகைகள், உள்ளத்திற்கு களிப்பூட்டும் பானங்கள் கேட்டதெல்லாம் கிடைத்தது. அவன் வெளியிட்ட திட்டங்களை நிறைவேற்றி விடுவேயானால் அவனையே தனது படையின் தலைவனாக தளபதியாக நியமித்து கொள்ளப்போவதாக மன்னர் அமைச்சரிடம் சொல்லியிருந்தார். 3 மாதங்கள் மூடிட்டன. முதல் திட்டமான மலையை தலையில் தூக்கி கொண்டு நடக்கும் திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான நாள் அறிவிக்கப்பட்டது. நாடு முழுதும் மலைவாடி வாரத்தில் கூடியதும் மன்னரும் அமைச்சரும் பெருமக்களும் அரண்மனை அலுவலர்களும் தமக்கே ஒரு இடங்களிலே அமர்ந்தனர். வாலிபன் வண்ண ரதம் ஒன்றில் வந்தான். அரசரக்கரசே, அவன் மேனி புது பொலிவோடும் வலிவோடும் விளங்கியது. 3 மாத கால அரண்மனை வசந்தத்தின் விளைவு அவன் உடலில் என்று காட்டியது. அவனை கண்ட மன்னனும் மக்களும் வாயுளித்து வாழ்த்தினர். முரசங்கள் அதிர்ந்தது, இசைக்கருவிகள் ஒலித்தன. வாலிபன் தன் 2 கைகளையும் உயர்த்தினான். அனைத்து ஒலிகளும் நின்று அமைதி நிறைவிற்று. அவன் மலையின் அடிவாரம் நோக்கி சென்றான். அனைவரது விழிகளும் இமைக்காமல் நடக்கப் போகும் நிகழ்ச்சியை உற்று நோக்கி கொண்டிருந்தது. நான் மலையில் தலையை தூக்கி கொண்டு நடக்க தயார் என்று கூவினான் அவன். ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். ஆனால் நடந்ததென்ன? அவன் மலையை தூக்கவில்லை. திரும்ப திரும்ப நான் மலையை தலையில் தூக்கி கொண்டு நடக்க தயார் என்று அறிவித்துக் கொண்டிருந்தான். ஏன் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? செய்து காட்டு என்று மன்னர் உரத்த சொல்ல, மன்னா, மலையை தலையில் தூக்கி கொண்டு நடப்பதாக நான் சொன்னேன். அதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்போதே அந்த மலையை என் தலை மீது வைத்தால் நான் நடப்பேனா இல்லையா என்று பாருங்கள் என்று கேட்டான். இவனை கைது செய்யுங்கள் என்று மன்னர் உரிமினார், சிறுத்தையைப் போல. என்னை இனிமேல் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று, நான் என் நண்பர்களிடமும் மனைவியிடம் செய்த சபதத்தை நிறைவேற்றிவிட்டேன். அதாவது அரண்மனையில் முக்கியமான விருந்தினராக 1 மாதமாக இருந்துவிட்டு வருகிறேன் என்று சபதம் செய்தேன். அது நிறைவேற்றிவிட்டது என்றான். அடடே, அப்படி ஒரு ஆசை இருந்தால் உன்னால் செய்ய முடிந்ததை சொல்லி அதற்கு பரிசாக அரண்மனையினை தின்று தொலைத்திருக்கலாமே என்று மன்னர் கடிந்து கொண்டார். செய்யக்கூடியதை சொன்னால் அப்படி செய்கிறவனை யார் மதிக்கிறார்கள் அரசே? அற்புதங்களை செய்து முடிப்பேன் என்று கூறினால் தானே ஆராதனைகள், அன்பான வரவேற்புகள் அத்தனையும் கிடைக்கின்றன. வாலிபனின் பதிலை கேட்ட மன்னர் வெகுண்டு எழுந்து, ஓஹோ, அதற்காகத்தான் எங்களை ஏமாற்றினாயா என்றார். அரசரே, நான் இந்த நாட்டுக்குள் நுழையும் போது இங்கு திருக்குறள் புத்தகம் உள்ளதா என்று விசாரித்தேன். அரசே, அறியார் திருக்குறளை என கேள்வியுற்றதும் என் முயற்சியின் துணிவுடன் இறங்கினேன். திருக்குறளை படித்திருந்தால் தாங்களும் சரி, தங்கள் நாட்டு மக்களும் சரி என்னை ஒப்புக்கொள்ளுகிறீர்கள் என்றார். இந்த வாலிபன் பதிலளித்தார். அப்படி என்ன இருக்கிறது அந்த குறளிலே என்று கேட்டார். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு செயலை செய்து முடிப்பேன் என்று வாயளவில் கூறியிடுவது யாருக்கும் மிகழிது. ஆனால் சொல்லியவாறு அச்செயலை முடிப்பது எளிதானதல்ல, அரிதானதாகும் என்பதே இந்த திருக்குறளுக்கு குறள் என்று சொல்லி ஏமாற்றுவோருடைய முகத்திரியை கிழிக்குமாறு ஒரு கதையை சொன்னார் கலைஞர். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை. நாளை அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வைதாரம்.